கைப்பட வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும். உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். நீ சொல்ற ரீசன் இன்னும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்னால உன்கிட்ட பேசாம இருக்கவே முடியலக்கா. ப்ளீஸ் டெய்லி ஒரு வாட்டியாச்சும் ஃபோன் பண்ணுக்கா. சரிடி, முயற்சி பண்றேன். சரியா? ஃபோன் கட் ஆயிடுச்சு, நான் திருப்பி கூப்பிடுறேன். எங்க போக மாட்டேங்குதுமா. ஐயோ, பாரதி அக்கா, நீங்க தான் நல்லா பேசுறீங்கல்ல. வாய் விட்டு பேசுறதை விட்டுட்டு ஏன் இப்படி என்கிட்ட ஊமை மாதிரி நடிக்கிறீங்க? நல்ல வேலை நீங்க பேசுறத நான் மட்டும் பார்த்தேன். இதுவே அத்தை பார்த்திருந்தா? ஐயோ, தைரியமா சொல்லுங்க, ஏன் இப்படி நடிக்கிறீங்க? நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது அது வந்து மாமனார் தான் இப்படி நடிக்க சொன்னாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஊமையா நடிக்கணும். ஆமாமா, திருநாவுக்கரசுக்கு அவன மாதிரியே திக்குவாயுள்ள பொண்ணையோ இல்ல வாய் பேச முடியாத பொண்ணையோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கான். அவருக்கு என்ன மாதிரி வாய் பேச முடியாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது லட்சியமா? அது மட்டும் இல்ல, நான் இந்த மாதிரி நடிச்சா எங்க அப்பாவையும் காப்பாற்ற முடியும்னு மாமா சொன்னதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். எனக்கும் அவரை மனசார பிடிச்சிருந்தது. அதான். அக்கா, நீங்க ரொம்ப கிரேட்கா. பெத்தவங்களை மதிக்காம திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற இந்த காலத்துல இப்படி ஒரு தியாகத்தை பண்ணிருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்படிப்பட்ட உங்களை நான் யார்கிட்டயும் காட்டி கொடுக்க மாட்டேன். இனிமே நான் உங்க ஆளு. அத்தை இருக்காங்க. சரி சரி சரி, நீங்க ரிலாக்ஸ்டா டென்ஷன் இல்லாம திட்டியே குடிங்க. நான் போறேன்.
உட்கார். பாரதி, நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கண்ணு என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுது. நிஜமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பாரதி. அது எங்க அம்மா என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. நானும் அவங்களுக்கு உசுரு, உனக்கு தான் தெரியுமே. அவங்க எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆன உடனே ஒரு ஜோசியர்கிட்ட என்னுடைய ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. அந்த ஜோசியக்காரன் என் ஜாதகத்தை பார்த்துட்டு உனக்கு அரு உண்டானா நீ எத்து போயிடுவேன்னு சொன்னானா. இல்லை, நீ ஒன்றும் பயப்படாத. ஒரு 3 மாசம்தான், அதுக்கப்புறம் குழந்தை பத்துக்கலான்னு ஜோசியக்காரன் சொன்னானா. அத்தை, ஒரு பொய் ஜோசியக்கார மேல சொல்லி எவ்வளவு அழகா ஜோடிச்சிருக்கீங்க. எங்க அம்மா எது செஞ்சாலும் எனக்கு நல்லதான் செய்வாங்க. இன்னும் 3 மாசம் தானே, ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நாம எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கட்டுமா? லைட் ஆஃப் பண்றேன், பால் குடிச்சிட்டு படு. நிக்கிறிய, படுத்துக்கோ. அத்தை, பார்வதி அம்மாவோட வம்சம் வளரக்கூடாதுன்னு நீ வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறது எனக்கு தெரியுது. நீங்க என்னதான் திட்டம் போட்டாலும் அதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க அளவு மீறி போயிட்டு இருக்கீங்க அத்தை. நான் பேசாம இருக்கேன், அப்படி பேச ஆரம்பிச்சேன் நீங்க தாங்க மாட்டீங்க. பாரதி, என்னம்மா இது கோவில்? நம்ம வீட்ல இருந்து நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நீ ஏன் இந்த பாஷையில பேசிட்டு இருக்க? சாரி மாமா, பழக்க தோஷத்துல மறந்துட்டேன். இந்தாங்க பிரசாத் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ்மா. என்னப்பா, மாமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா சர்ப்ரைஸா நீங்களும் கூட வந்திருக்கீங்க? அதுமா, வர்ற வழியில பழனி எப்பனா பார்த்தேன். நான் உன்னை பார்க்க போறேன்னு சொல்லி அவனையும் அங்க கூட்டிட்டு வந்துட்டேன்.
அது என்னமோ தெரியல. பழனியப்பன் கார் ஓட்டி நான் உட்காந்துட்டு வந்தது என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சு. நாங்க இந்த மாதிரி வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நீ என் வீட்டுக்கு வந்த பிறகு என்னை விட்டு போன சந்தோஷம் ஒவ்வொன்னா மறுபடியும் என்னை தேடி வந்துட்டு இருக்கு. எனக்கு இப்படி சின்ன சின்ன சந்தோஷத்தை கொடுத்த உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்குன்னே நினைச்சுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன மாமா சொல்றீங்க? மருமக கிட்ட மனம் விட்டு பேசுறது கூட தனியா ஒரு இடத்தை தேட வேண்டியிருக்கு. அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாம இப்படி தனியா பேச வேண்டியிருக்க. அதை நினைச்சாதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, கஷ்டமோ நஷ்டமோ எல்லாமே நம்ம மனசை பொறுத்துதான் இருக்கு. நீ சொன்னையே மனசு, அந்த மனசுதான் என்னோட சுயநலத்துக்காக தப்பு பண்ணிட்டியேன்னு கிடந்து அடிச்சுக்குது. இப்படி நல்லா பேசக்கூடிய ஒரு பொண்ண வாய் பேச முடியாதவளா நடிக்க சொல்லிட்டுமேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுமா. இப்படி ஒரு தப்பு செஞ்சுட்டேன்னா மன்னிச்சிடுமா. ஐயோ மாமா, என்ன மாமா இது? சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு. பெரிய வார்த்தைன்னு நீ பெருந்தன்மையா எடுத்துக்கிட்டாலும் நல்லா பேசுற பொண்ணு வாழ்நாள் முழுக்க வாய் பேச முடியாதவளா நடிக்கணும்னா அது பெரிய விஷயமா. உண்மையை சொல்லணும்னா இது பெரிய சாதனை தான். அதை நீ சாதிச்சுக்கிட்டு இருக்க. நீங்க என்னமோ நான் பண்றது சாதனை அதுன்னு சொல்றீங்க. ஆனா நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த முதல் நாளே அத்தை என்ன வாய் பேச முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணாலா? கையில பால் சொம்பு கொடுக்கறதுக்கு பதிலா பாம்பு கொடுத்தாங்க. அப்பவே நான் அவங்களோட கொடுமையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கொஞ்சம் ஷார்ப்பா இருந்ததுனால சமாளிச்சிட்டேன். அப்படியா? அது மட்டும் இல்ல மாமா, நம்ம வீட்ல நிறைய தப்பு நடக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல. மாமா, என் புருஷனை அவரோட தம்பி மோகன் மிரட்டி வச்சிருக்காரு. அவர் சொன்னதுதான் இவர் செய்யணுமா இல்லைன்னா அடிப்பேன்னு பயமுறுத்தி வச்சிருக்காரு. என் புருஷன் பாவம் அந்த அடிக்கு பயந்துகிட்டு ஒரு அடிமை மாதிரி அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா மாமா? இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியுதுமா. திருநாவுக்கரசு கூட இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது எப்படி மாமா உங்ககிட்ட சொல்லுவாரு? மோகன் அவர்கிட்ட இதெல்லாம் நீ சொன்னீன்னா உன்னை அடிப்பேன்னு சொல்லி வச்சிருக்கான். எங்க உங்ககிட்ட சொல்லி நீங்க அப்படி போனதுக்கு அப்புறம் அவன் அடிப்பானோன்னு பயந்துகிட்ட எதையுமே உங்ககிட்ட சொல்லல. இத்தனை நாளா வீட்டுல இருக்க எனக்கே இந்த விஷயம் தெரியல. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்ல உனக்கு எப்படிமா அந்த விஷயம்லாம் தெரிஞ்சது? அது எப்படியோ மாமா, நம்ம ஒருத்தவங்க மேல உண்மையா பாசம் வச்சிருக்கும் போது அவங்கள பத்தின விஷயம் நம்ம காதுக்கு தானா வந்து விழுந்துடும். நானும் திருநாவுக்கரசு மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கமா. மாமா, நீங்க அவர் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே அளவுக்கு உங்க பொண்டாட்டி மேலேயும் உங்க 2 பசங்க மேலேயும் நீங்க பாசம் வச்சிருக்கீங்க. அதனால தான். ஆனா நான் அப்படி இல்லை மாமா, அவர் மேல மட்டும்தான் பாசம் வச்சிருக்கேன். அதான் உங்களுக்கு எனக்கும் உள்ள வித்தியாசம். மாமா, என் முன்னாடியே மோகன் அவரை பேக்குன்னு கூப்பிட்டாரு. அவர் மேல உள்ள பாசத்தினால தான் அவனை நான் அடிச்சிட்டேன். உங்க பையனை கோவத்துல நான் அப்படி அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நிஜமாவே நீ செஞ்சது கரெக்ட் தாமா. பாத்தியா பழனி, உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்குன்னு. அன்னைக்கே நீ என்ன 2வது கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு அடிச்சுக்கிட்ட. நான் கேட்காம வைத்தீஸ்வரிய 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வந்த புதுசுல அவளும் திருநாவுக்கரசு நல்லா தான் பாத்துக்கிட்டா. அவளுக்கும் பசங்க பிறந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டா. தோல்ல தூக்கி வளர்த்த திருநாவுக்கரச தூக்கி எரிஞ்சா. இதை நான் புரிஞ்சுக்கிட்டாலும் எங்க அவளை எதிர்த்து பேசினா திருநாவுக்கரச மொத்தமா என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவாளோன்னு பயந்துட்டு அப்ப அவ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். அதுக்குதான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். மாமா, அப்ப அவ சொன்னதுக்கெல்லாம் நான் தலையாட்டினேன். அதுக்குதான் நான் இப்ப அனுபவிக்கிறேன். மாமா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷனை ஏன் நீங்க படிக்க வைக்கல? ஏன் அவருக்கு படிப்பு வரலையா?
அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. எப்பவும் ஸ்கூலுக்கு போகணும், படிக்க போகணும்னு ரொம்ப துடிப்பா இருப்பான். அந்த அளவுக்கு அவனுக்கு படிப்பு மேல ஆர்வம். காட்டு காட்டுறா வேணாம் போ. இத பாரு, வாங்க போற இப்ப நீ உன் கூட டெய்லி டெய்லி இதே ரோதனையா போச்சு. காட்டுறா வேணாம். ஷோ உன்ன பாரு. என்னம்மா தங்கச்சி, கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு மாப்பிள்ளைய மிரட்டிட்டு இருக்கிறியா? கேக்குறதுக்கு மாமன் நான் இருக்கேன். அண்ணே, இப்படி செல்லம் குடுத்து குடுத்துதான் அவன் பிடிவாதம் அதிகமாயிடுச்சு. நான் சொன்னதை தான் சாதிப்பேன்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறான். அவன் சொன்னதை சாதிச்சு காட்டேன்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. இதை ஏன் பிடிவாதன்னு சொல்ற? அவன் பிடியிலிருந்து விடாம இருக்கிறான்னு பாசிட்டிவா சொல்லு. சரிண்ணே, நீங்களே அவனுக்கு பிடிச்ச விஷயத்த நிறைவேற்றி வைங்க பாப்போம். நீ இப்ப சொல்றியே இது கரெக்ட். சின்ன பசங்களை எப்படி டீல் பண்றங்கறத என்ன பார்த்து கத்துக்க. ஓ, ஏண்டா செல்லம் அழற? நான் ஸ்கூலுக்கு போகணும். அட, இவ்வளவு தானே. மாமா கொண்டு போய் உன்னை ஸ்கூல்ல விடுறேன். இப்ப பாரு எப்படி டீல் பண்ண. சிரிக்கிறா பாரு. பசங்களை வளர்க்க பொறுமை தேவை. எப்படி பொறுமையா இருக்கணுங்கிறத என்ன பார்த்து கத்துக்க. எப்படி எப்படி நான் பொறுமையா இருக்க கத்துக்கணுமா? வாங்க மாமா, ஸ்கூலுக்கு போலாம். பாத்தியா பார்வதி, என் மாப்பிள்ளை படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கா. நான் பெரிய படிப்பு படிச்சு அப்பா மாதிரி ஆபீஸ் போவேன். ஆபீஸ் போய் என்ன செய்வ? எல்லாரும் குட் மார்னிங் சொல்லுவாங்க, நானும் குட் மார்னிங் சொல்லுவேன். ஓ, சரி, நீ நம்ம ஆபீஸ பாத்துக்கிட்டா நான் என்ன செய்யறது? அதானே. நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஓ, உங்களுக்கும் அம்மாக்கும் நான் சாப்பாடு போடுறேன். அப்போ எனக்கு? மாமா, முதல்ல என்ன ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போங்க மாமா. சரி, முதல்ல சாப்பிடு, ஸ்கூலுக்கு போகும்போது பேசிக்கலாம். வாங்க மாமா, இப்பயே ஸ்கூலுக்கு போலாம். என்ன ஸ்கூலுக்கா? சண்டே, இன்னைக்கு லீவு. ஓ, சண்டேவா? ஏய் திருநாவுக்கரசு, நான் மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இப்பயே ஸ்கூலுக்கு போகணும். அண்ணே, இப்ப புரியுதா நான் ஏன் இவன்கிட்ட கத்திக்கிட்டு இருந்தேன்னு? வாங்க மாமா, ஸ்கூலுக்கு போலாம். திருநாவுக்கரசு செல்லம், இன்னைக்கு ஸ்கூல் லீவுடா. அதெல்லாம் தெரியாது, நான் ஸ்கூலுக்கு போயே ஆகணும். பாத்தியா பார்வதி நம்ம பையனை? பொதுவா எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போகணும்னாலே அழுது அடம் பிடிப்பாங்கல்ல. இவன் என்னடான்னா சண்டே கூட ஸ்கூலுக்கு போகணும்னு அழுது அடம் பிடிக்கிறான். இவனை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். ஆமாங்க மாப்பிளே, விளையும் பயிர் முடையிலேயே தெரியும் சொல்லுவாங்க. திருநாவுக்கரசு பார்த்தா அவன் அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பெரிய ஆளா வர போறான். அதை நான் பார்க்கத்தான் போறேன். உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கிட்டு மாமா. திருநாவை நான் நல்லா படிக்க வைக்கிறேன். திருநாவு, ஏய், நீ பெரிய ஆளா வர போற. பெரிய ஆளா வர போற. இதாமா நடந்துச்சு. நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும்னு ஆசைப்பட்டான். ஆனா வைத்தீஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிற விருப்பமே இல்ல. அங்க போறதுக்கே பயப்பட்டான். நானும் பிசினஸ் டெவலப் பண்றதுல கவனம் செலுத்தினதுனால பிசினஸ் டெவலப் பண்ணிட்டேன். ஆனா என் பையன் திருநாவோட படிப்பை தான் கோட்டை விட்டுட்டேன். அதுவும் கெட்ட நேரம். கெட்ட நேரம் வந்தா கயிறு கூட பாம்பா மாதிரி கொத்திடும்னு சொல்லுவாங்க. அப்ப நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நீ கேட்கல. இப்ப அனுபவிக்கிற. அப்ப விடுங்கப்பா, எதுக்கு மாமாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஓ, இப்பவே மாமாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இதை நீங்க சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல நான் சமாதானம் பண்றதா எடுத்துக்கிட்டாலும் சரி, மாமா ஏதோ ஒரு வகையில தப்பு பண்ணிருக்காரு. அது இப்படி குத்தி காட்டுறது நல்லாவா இருக்கு? குத்தி காட்டுறதை விட்டுட்டு அதுக்கு என்ன பரிகாரம்னு யோசனை பண்றதுதான் புத்திசாலித்தனம். டேய் பழனி, இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாமா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? தைரியமா சொல்லு. இல்ல மாமா, என் புருஷன் திக்கி திக்கி பேசுறாரு. அது பிறவியிலே வந்ததா இல்ல இப்ப சமீபத்துல வந்ததா? தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. என்ன காரணம்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு யோசிக்கலாம்ல.
அதுக்காக தான். அவன் நல்லா பேசக்கூடியவன் தாம்மா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, அவன் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டான். தீபாவளி தீபாவளினாலே எல்லாருக்கும் சந்தோஷம்தான். எனக்கும் ஒரு காலத்துல சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா என் பார்வதி தீபாவளியில தீக்கிரையான பிறகு ஒவ்வொரு தீபாவளியும் எனக்கு துக்க நாள் தான். அப்படி என்ன மாமா நடந்துச்சு? சொல்றேம்மா, சொல்றேன்.